வணக்கம் பிரதர். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா திருவத்தியூரில் வந்து அவங்களுடைய தலைமை சீமன் அண்ணன் வந்து நிற்கிறாரு. ஒரு பெரும் மாற்றத்தை வந்து ஏற்படுத்துவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பிரச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உறுதிமொழிகளை வந்து ரொம்ப மனப்பூர்வமாக அழுத்தத்தோடு சொல்கிறாரு. எந்த இலவசங்களையும் நான் தர மாட்டேன். இலவசங்கள்ன்றது ஒரு 4 விஷயங்கள். அந்த 4 விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கல்வி, மருத்துவம், இந்த மாதிரியான உயிர் காக்கும் மருத்துவம் எல்லாருக்கும் இலவசமாக தருவேன். இன்றைக்கி ₹1 1 கோடி ரூபாய்க்கு என்ன தேவையான மருத்துவ செலவு இருக்கோ அதை வந்து இலவசமாக வந்து நான் வந்து தருவேன் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. இது எல்லா உயிருக்கும், இந்த மண்ணில் பிறக்கக்கூடிய எல்லா உயிருக்குமான அரசியல், அதையும் வந்து முன்னெடுத்து சொல்கிறாரு. கல்வியை வந்து இலவசமாக தருவேன் அப்படின்றாரு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா யாரையும் வந்து அந்த குடிநீர் மனிதருக்கு முக்கியமான அத்தியாவசியமான ஒரு தேவை என்னென்னா பார்த்திங்கன்னா குடிநீர் வந்து ஒரு அத்தியாவசியமான விஷயம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தர குடும்பத்திலேருந்து ஒரு மிக மேல்மட்ட குடிகள் வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தண்ணிகளை வந்து காசு கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமை வந்து உருவாகிடுச்சு. அது கீழ் நிலையில் இருக்கவங்களும் சரி, மேல் நிலையில் இருக்கவங்களும் சரி, எல்லாருமே வந்து இன்றைக்கி காசு கொடுத்து வாங்குறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேன் வந்து பார்த்திங்கன்னா ₹30 ₹50 வரைக்கும் ஒரு கேன் வந்து விற்றுட்ருக்காங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இன்றைக்கி நிலவி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கேன் ஆகுது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு ஒரு ₹30 மினிலேருந்து ₹50 மினி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ₹50, மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ₹1500 ₹2000 வந்து தண்ணிக்கே நம்ம செலவு பண்ணுறோம். அந்த தண்ணியை வந்து ஒரு தூய்மையான குடிநீரை வந்து இலவசமாக தருவோம் அப்படின்றாரு. அதுவே மாதத்துக்கு ₹1500 ₹2000 போல் வருது. மருத்துவ செலவு, அது பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் மருத்துவ செலவு. அதுவே வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு ₹500 ₹1000 ₹2000 ₹3000 ₹4000 அப்படின்ற மாதிரி ஒரு குறைஞ்சபட்சம் சொல்கிறேன் நான். இந்த மாதிரியான செலவுகள் வந்து கட்டுப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. தண்ணியில் வந்து ஒரு பொருளாதாரத்தை நம்ம சேமிக்க முடியும். அப்புறம் கல்வி பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயர்லி பார்த்திங்கன்னா ஒரு 20,000 குறைஞ்சபட்சம் கட்ட வேண்டிய ஒரு நிலை வந்து சாதாரண ஒரு ஸ்கூலில் கூட இன்றைக்கி ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு 20,000 25,000 30,000 வரைக்கும் ஒரு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுதான் பிகினிங் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான செலவுகளை வந்து குறைச்சாலே பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் மக்களுக்கு வந்து பொருளாதார நெருக்கடி ஏற்படாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 15,000 ஒரு சராசரியாக ஒரு 15,000 சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து தன்னோட குடும்பத்துக்கு தேவையான விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்த முடியும். மருத்துவ செலவுக்கோ இல்லை இந்த மாதிரி அத்தியாவசியமான விஷயங்களுக்கும் வந்து அந்த பணம் வந்து செலவாகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அண்ணன் சீமான் அண்ணன் வந்தால் முற்றிலும் அவருடைய அடி வயிற்றுலேருந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. மன ரீதியிலேருந்து மன ஆழத்துலேருந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. அதை வந்து முற்றிலும் இலவசமாக தருவோம் அப்படின்ட்டு. அந்த விஷயம் வந்து ரொம்பவே வியக்கத்தக்க ஒரு விஷயம். எத்தனை இலவசங்கள் கொடுத்தாலும் இந்த ஒரு இலவசங்கள் மட்டும்தான் மனிதனுக்கு அத்தியாவசியம்னு நினைக்கிறேன் நான். இதை வந்து கொடுக்கும் பட்சத்தில் ரொம்ப ஒரு சிறப்பான மக்களுக்கு தேவையான பிரயோஜனமான ஒரு விஷயமா இருக்கும். இதை வந்து நம்ம ஏன் அப்படி இதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த பக்கமும் ஓட்டு போட்டு பார்த்துருக்கோம், அந்த பக்கமும் போட்டு பார்த்துருக்கோம். 2 சைட்லேயுமே ஓட்டு போட்டு அவங்களுடைய செயல் என்ன அப்படின்றத நம்ம கவனிச்சிருக்கோம். அதில் தவறு இருக்கா ரைட் இருக்கா அப்படின்றத அடுத்த விஷயம். இந்த ஒரு விஷயத்தை யாரும் பெருசாக கோரிக்கைகளை சொன்னது கிடையாது. இதை ஒரு மனிதன் இதை மட்டுமே பற்றி பேசிகிட்டு இருக்க ஒரு மனிதன் இது செய்வாருன்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்து ஏற்படுது. இந்த ஒரு ஆட்சியை வந்து அவர் கையில் கொடுத்து பார்த்தா ஒரு நல்லாட்சி நடக்கும் அப்படின்ற, ஏன்னா ஒரு சின்ன ஒரு மாற்றம் எதிர்பார்ப்போம் இல்லைங்களா. அந்த மாற்றம் வந்து ஒரு மனிதன் சொல்லிக்கிட்டே இருக்கார் ஒரு விஷயத்த, ஆடு மாடு மேய்க்கிறது வந்து ஒரு அரசாங்க உத்தியோகமாக மாற்றுவோம், அந்தந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியான வேலையை வந்து அந்த அரசாங்க உத்தியோகமாக மாற்றி தருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கார். அதை வந்து நம்ம ஏன்னா இத்தனை வாட்டி சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை வந்து நம்ம நம்பி தான் ஓட்டு போட்டிருக்கோம். இந்த வாட்டியும் நம்ம வந்து நம்பி ஒரு மாற்று அரசியலை எதிர்பார்ப்போம் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமாக இருக்குது. இதான் பெரும்பான்மையான இளைஞருடைய எண்ணமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன்.
இந்த வாட்டி ஒரு மாற்று அரசியல் ஒரு ஒரு மனிதன் சொல்லிக்கிட்டே இருக்காப்புல, நான் வந்து அதை செய்வேன், நான் செஞ்சு செய்வேன், மண்ணுக்கான அரசியல், உயிருக்கான அரசியல் அப்படின்றாரு. அதை வந்து நம்ம போட்டு பார்த்தா மட்டும்தான் தெரியும். அது போட்டு பார்ப்போம். அவரை வந்து ஒரு நல்ல இடத்துல வைக்கும் போது அவர் செய்வாரா அப்படின்றத நம்ம ஓட்டு போட்டால் தான் தெரியும். இந்த ஓட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்கிறாங்களா இல்லையான்ட்டு தெரிஞ்சிடும் இல்லைங்களா, அவர் சொல்கிறது உண்மையாக பொய்யான்றது தெரிஞ்சிடும். ஏன்னா இன்றைக்கி நிலைமைக்கு நம்ம எதை நம்பிட்டு போடுறோம்னா அரசியல் வாக்குறுதிகளை நம்பி தான் போடுறோம். இந்த ஒரு மாற்றம் வந்து மாற்றத்தை வந்து எதிர்நோக்கி இன்னொரு ஓட்டை போட்டு மாற்றி போட்டு பார்ப்போமே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்ற ஒரு சிந்தனையோட நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய 10 வருட அரசியல் வாழ்க்கையில் ஒரு விஷயத்த மட்டுமே ஆழமாக அழுத்தமாக சொல்லிகிட்டு இருக்காரு. அது அவருடைய அது உண்மையா அப்படின்றத நம்ம அவர் வந்து அந்த நாற்காலியில் அமர வச்சுட்டு தான் நம்ம கேட்க முடியும், அது உண்மையா பொய்யான்னு பார்க்க முடியும். ஏன்னா அதிகாரம் வேணும் இல்லைங்களா, அவர் சொல்கிறது மட்டும் செய்கிறதுக்கான அதிகாரம் வேணும் இல்லைங்களா. அது இதெல்லாம் நடக்குமான்னு நம்ம வந்து அவரை வந்து நாற்காலியில் அமர வைக்காமே கேட்டுட்ருக்க முடியாது. அவரை அமர வச்சுட்டு இதெல்லாம் நடக்குதா அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அதை வந்து மக்களாகிய உங்களுக்கு அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. அது உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யாருக்கு அந்த ஓட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு பாருங்கள். ஒரு நல்ல ஆட்சியை, நல்ல அதிகாரத்தை நல்ல ஒரு மனிதருக்கு கொடுக்கணுன்றது தான் என்னோடய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.